நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தேர்ட் ஒன் MBO emphasizes only on ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ் அண்டு டஸ் நாட் கன்சிடர் த லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ் அப்படிங்கிறாங்க. குறியிலக்க மேலாண்மை குறுகிய கால குறிக்கோளை மட்டும் வலியுறுத்துகிறது. சரியாப்பா MBO என்ன பண்ணுது, ஷார்ட் டேர்ம் ஆப்ஜெக்டிவ் மட்டும்தான் என்ன பண்ணுது, அது வந்து வலியுறுத்துது அப்படிங்கிறாங்க. நீண்ட கால குறிக்கோள்களை கருத்தில் கொள்வதில்லை. சரியா, லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ் என்ன பண்ணால் கன்சிடர் வந்து பண்ணுறது வந்து கிடையாது. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா த ஸ்டேட்டஸ் ஆஃப் சப்பார்டினேட் is necessary for proper objective setting, but this is not possible in the process of MBO. சரியா, கீழ்நிலை ஊழியர்கள் நிலை தகுந்த குறிக்கோள் அமைவிற்கு அவசியமாகிறது. சரியா, சபார்டினேட்டோட குறிக்கோளும் என்ன அந்த ஆர்கனைசேஷனுக்கு அவசியம் வந்து தேவைப்படுது. சரியா, புரிஞ்சுதா? சபார்டினேட்டோட ஆப்ஜெக்டிவும் அந்த கன்சர்னோட ஆப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆகுது, அது வந்து தேவை வந்து படுது அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, ஆனால் குறியிலக்கு மேலாண்மையின் செயல்முறையில் இது சாத்தியம் இல்லை. சரியா, MBO இதில் ப்ராசஸில் வந்து இது வந்து என்ன கிடையாது, பாசிபிள் வந்து கிடையாது. திஸ் இஸ் நாட் பாசிபிள் in the process of MBO. MBO is rigid one. Objectives should be changed according to the change circumstances, external or internal. If it is not done, the planned result cannot be obtained. குறியிலக்க மேலாண்மை திடமான ஒன்றாகும். சூழ்நிலைகளுக்கு ஏற்றவாறு மாற்றப்பட வேண்டிய குறிக்கோள்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும். அவ்வாறு அதை செய்யவில்லை என்றால் திட்டமிட்ட முடிவுகளை பெற முடியாது. சரியா, குறியிலக்க மேலே திடமான ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க. சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணணும், குறிக்கோள்களை வந்து என்ன பண்ணணும், மாற்றி வந்து அமைக்கணும். அப்படி வந்து மாற்றி வந்து அமைக்காட்டி அவங்க என்ன வந்து பிளான் பண்ணாங்களோ அதை என்ன பண்ண முடியாது, அவங்க வந்து அடைய வந்து முடியாது அப்படிங்கிறாங்க. இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா MBOட டிஸ்அட்வான்டேஜ். ஓகே, சரியா. அடுத்தது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் MBE. சரியா, விதிவிலக்கு மேலாண்மை. சரியா, விதிவிலக்கு மேலாண்மை இதில் மீனிங் கொடுத்துருக்காங்க. மீனிங் ஆஃப் MBE நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு மீனிங் ஆஃப் MBE. சரியா, விதிவிலக்கு மேலாண்மையின் பொருள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜரியல் கண்ட்ரோல் சஜஸ்ட் பை த கிளாசிக்கல் ரைட்டர் ஆன் மேனேஜ்மெண்ட். சரியா, management it is based on the belief that an attempt to control everything result in controlling nothing. Management by exception is a style of business management. The focus on identifying and handling cases that deviate from the norms அப்படிங்கிறாங்க. சரியா, விதிவிலக்க மேலாண்மை நிர்வாக கட்டுப்பாட்டின் ஒரு முக்கிய கொள்கையாக பாரம்பரிய எழுத்தாளர்களால் பரிந்துரைக்கப்பட்ட மேலாண்மையாகும். சரியாப்பா, MBE அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இம்பார்ட்டன்ட் ஒன்று. அது வந்து கிளாசிக்கல் ரைட்டர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த MBE வந்து சஜஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பாரம்பரிய எழுத்தாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, அது அந்த மேனேஜ்மெண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து சஜஸ்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகும். சரியா, நம்பிக்கை என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வந்து நிறைய வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா நிறைய வந்து நம்பிக்கையோடு என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஃபாலோ வந்து பண்ணுறாங்க. முயற்சி ஒரு எஃபர்ட் அப்படிங்கிறாங்க. முடிவுகளை எதுவும் கட்டுப்படுத்துவதில்லை. டிசிஷனை எதுவுமே என்ன பண்ணுறதில்லை, இதில் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுறது வந்து கிடையாது. அதேமாதிரி விதிவிலக்கு மேலாண்மை என்பது நெறிமுறையிலிருந்து விலகி போகும் நிகழ்வுகளை அடையாளம் காண்பதற்கும் கையாளுவதற்கும் கவனம் செலுத்துகின்ற வணிக நிர்வாகத்தின் ஒரு பணியாகும். சரியா, இப்போ விதிவிலக்கு மேலாண்மைனா MBE அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அது நெறிமுறையிலிருந்து விலகி போகிறதுக்கும் அது நிகழ்வுகளை அடையிறது காண்பதற்கும் கையாளுவது எப்படி வந்து ஹேண்டில் வந்து பண்ணுறது. சரியா, எப்படி வந்து ஃபோக்கஸ் என்ன, பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் ஃபோக்கஸ் அண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது, அதுமாதிரி டைவர்ட் த நார்ம்ஸ் அப்படிங்கிறாங்க. சரி, அதை வந்து எப்படி வந்து டைவர்ட் வந்து பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பாணி அப்படிங்கிறாங்க. சரியாம்மா, அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா அதேமாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் த ப்ரொடக்ஷன் மேனேஜர் establish quality control standard wherein
few defect per 100 unit produced are permissible so long as the number of defect does not exceed 5. The supervisor foreman subordinate will handle the problem. Whenever there are more than 5 defect, the matter will be reported to the production manager. உதாரணமாக உற்பத்தி மேலாளர் தர கட்டுப்பாட்டு தரங்களை நிறுவுகிறார். சரியா? ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எதாவது குவாலிட்டி கண்ட்ரோல் ஸ்டாண்டர்ட் வித்து என்ன பண்ணுறாரு அது கண்ட்ரோல் வந்து பண்ணுறாரு. தரங்களை நிர்வகிக்கிறார். அதில் 100 அலகுகள் 5 குறைபாடுகள் அனுமதிக்கப்படுகின்றனர். சரியாப்பா? ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன பண்ணுறாரு ஸ்டாண்டர்டை வந்து என்ன பண்ணுறாரு ஹேண்டில் வந்து கண்ட்ரோல் வந்து பண்ணுறாரு. குவாலிட்டி கண்ட்ரோல் வந்து பண்ணுறாரு. அதில் 100க்கு 5 டிஃபெக்ட்டுங்கிறத என்ன அக்செப்ட் வந்து பண்ணிக்கிறாங்க. சரியா? குறைபாடு 5ஐ விட குறைவாக இருக்கும் வரை மேற்பார்வையாளர்கள் முன்னோடிகள் கீழே உள்ள பிரச்சனையை கையாள்வார்கள். 5க்கு குறைவாக வந்து இருந்தாக்கா அதில் இருக்க சபார்டினேட்டு ஃபோர்மேன் சூப்பர்வைசர் என்ன பண்ணிக்குவாங்க அதை வந்து ஹேண்டில் வந்து பண்ணிக்குவாங்க அந்த ப்ராப்ளத்தை. அதுக்கு மேலே போனால் யார்கிட்ட வந்து போவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா சரியா 5 அலகுகளுக்கு அதிகமான குறைபாடுகள் ஏற்பட்டால் அது விவகாரம் உற்பத்தி மேலே தெரிவிக்கப்பட வேண்டும். 5க்கு மேலே போனால் அந்த ரிப்போர்ட் வந்து யாருக்கு வந்து போகணும் ப்ரொடக்ஷன் மேனேஜருக்கு என்ன போகணும் போய் சேரணும் அப்படிங்கிறாங்க. சரியா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மேனேஜ்மெண்ட் பை எக்ஸப்ஷன் எம்பி ஹேஸ் போத் ஏ ஜென்ரல் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் அண்ட் ஏ business intelligence application. General business exception are cases that divert the normal behavior in a business process and need to be cared for in a unique manner, typically by human intervention. Their causes might include process deviation, infrastructure or connectivity issue, external deviation, poor quality business rules, malformed data, etc. விதிவிலக்கு மேலாண்மை பொது வணிக பயன்பாடு மற்றும் வணிக நுண்ணறிவு பயன்பாடு இரண்டையும் கொண்டது. சரியா? எம்பி வந்து எதை வந்து பேஸாக வந்து இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 2. ஃபர்ஸ்ட் ஜென்ரல் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் அண்ட் என்னது இன்டெலிஜென்ட் அப்ளிகேஷன். சரியா? அண்ட் ஏ பிஸ்னஸ் இன்டெலிஜென்ட் அப்ளிகேஷன் ரெண்டுமே என்ன இருக்குது அதில் வந்து இருக்குது. சரியாப்பா? ஜென்ரல் பிஸ்னஸ் எக்ஸப்ஷனில் என்ன வந்து இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஜென்ரல் பிஸ்னஸ் எக்ஸப்ஷன் ஆர் கேசஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பொது வணிக விதிகளுக்கு ஒரு வணிக செயல்பாட்டு நெறிமுறை நடத்தையிலிருந்து விலக்கியுள்ளதை குறிக்கும். சரியா? புரிஞ்சுதா? ஒரு எக்ஸப்ஷனை வந்து என்ன பண்ணுதுன்னா அதை வந்து குறிக்குது. ஜென்ரல் பிஸ்னஸ்ஸு எக்ஸப்ஷன் ஆர் கேசஸ் டிவைட் த நார்மல் பிஹேவியர் அதை வந்து மென்ஷன் வந்து பண்ணுது. இதை பொதுவாக மனித தலையீட்டினால் ஒரு தனித்துவமான விதத்தில் அக்கறை கொள்வது தேவையாகிறது. ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் பிஹேவியரில் என்ன பண்ணுறோம் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ப்ராசஸை வந்து செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்துட்டு செயல்முறை விலகல், உள்கட்டமைப்பு அல்லது இணைப்பு சிக்கல்கள், வெளிப்புற விலகல், மோசமான தரம் சார்ந்த வணிக விதிகள், தவறான தரவு முதலின விதிவிலக்கிற்கான காரணங்களில் இது அடங்கும். எக்ஸப்ஷனுக்கு என்ன வந்து இன்க்ளூட் வந்து ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் டெவிகேஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ஆர் என்ன கனெக்டிவிட்டி இஷ்யூ, எக்ஸ்டர்னல் டெவிகேஷன், புவர் குவாலிட்டி பிஸ்னஸ் ரூல்ஸு, மால்ஃபார்ம் டேட்டா எக்ஸட்ரா. சரியா? இதெல்லாம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து இன்க்ளூட் வந்து ஆகியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியாப்பா? இதில் என்ன ஆயிருக்கும் இதில் வந்து இன்க்ளூட் வந்து ஆகிருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் என்னது எம்பிஇ primarily is necessary to set objective or norms with predictable or is estimated result. These performance are assessed and get equated to the actual performance. Next the deviation get analyzed with an insignificant or no deviation. No action is required and senior manager can concentrate on other matters. If actual performance deviates significantly, the issue need to be passed to the senior manager. சரியா? As an exception has occurred. Finally, the
ஏம் இஸ் டு சால்வ் திஸ் எக்ஸப்ஷன் இமிடியேட்லி. சரியா? விதிவிலக்கு மேலாண்மை செயல்முறை முதன்மையான எதிர்பார்ப்பு அல்லது மதிப்பிடப்பட்ட முடிவுகளுடன் குறிக்கோள்கள் அல்லது நெறிமுறைகளை அமைப்பது அவசியமாகிறது. சரியாப்பா? ப்ரிலிமினரி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து என்ன பண்ணணும், செட் ஆஃப் ஆப்ஜெக்டிவ் ஆர் நார்ம்ஸ் வித் ப்ரிடிக்டபிள் ஆர் எஸ்டிமேட் அப்படிங்கிறாங்க. சரியா? எதிர்பார்ப்பு அல்லது மதிப்பிடப்பட்ட முடிவுகளுடன் குறிக்கோள்கள் அல்லது நெறிமுறைகளை அமைப்பது அவசியமாகும். இந்த நிகழ்ச்சிகள் மதிப்பீடு செய்யப்பட்டு உண்மையான செயல்திறனுடன் சமமாக ஒப்பிடப்படுகிறது. சரியா? இந்த ஈவெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் வந்து பண்ணி அது ட்ரூவான ப்ராசஸோட என்ன பண்ணிக்கிறாங்க, ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் என்னங்கிறத என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து ஈக்குவேட் வந்து பண்ணுறாங்க. அடுத்து விலகல் பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. சரியா? டீவியேஷன் கெட் அனலைஸ்டு. முதுநிலை மேலாளர்கள் ஒரு சிறிய அல்லது எந்த விலகலும் இல்லாத போது எந்த நடவடிக்கையும் எடுக்க தேவையில்லை. சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேனேஜர், சரியா? மேனேஜர்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சீனியர் மேனேஜர் வந்து எந்த ஒரு சிறிய இதுவும் டேவியேஷனும் வந்து இல்லாத போது அவங்க வந்து என்ன பண்ண தேவையில்லை, எந்த ஒரு முடிவும் எந்த ஒரு இதுவும் எடுக்க தேவை வந்து கிடையாது. அவர்கள் மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்தலாம். இதில் என்ன பண்ணிக்கலாம், அவங்க வந்து ஒர்க் வந்து அவங்களோட இன்ட்ரெஸ்ட் வந்து கொண்டு போகலாங்கிறாங்க. உண்மையான செயல்திறன்கள் கணிசமான விலகிவிட்டால் ஒரு விதிவிலக்கு ஏற்பட்டு விட்டது என்ற பிரச்சனை முதுநிலை மேலாளருக்கு தெரிவிக்கப்பட வேண்டியது அவசியமாகிறது. சரியா? உண்மையான செயல்திறன்கள் கணிசமான விலகிவிட்டால் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உண்மையான ஒரு ப்ராசஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, அது டைவேட் வந்து ஆயிடுச்சுனாக்கா அது வந்து என்ன ஆயிடுச்சு, எக்ஸப்ஷன் வந்து ஆயிருக்குங்கிறத என்ன பண்ணணும், அவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படிங்கிறாங்க. இது விதிவிலக்கு உடனடியாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதே இறுதியான நோக்கமாகும். ஃபைனலி இது எய்ம் என்ன பண்ணணும், அந்த எக்ஸப்ஷனை வந்து என்ன பண்ணணும், இமிடியேட்டாக சால்வ் பண்ணுங்கிறது தான் இதோட என்னதுப்பா எய்ம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? நோக்கம் அப்படிங்கிறாங்க. சரியா? இப்போ நடத்தின வரைக்கும் என்ன பண்ணுங்கள், படித்து வந்து பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க. தேங்க்யூம்மா.